சுத்துறேன்னு நான் காட்டித்தர போறேன். இது ரோல் சுத்த தெரியாதவங்களுக்கு மட்டும். ஓகே, பாருங்க எப்படி அழகா நீட்டா ரோல் இருக்குண்டு. நான் இதை இப்படி சுத்துறேன்றத காட்டித்தரேன் வாங்க. அதுக்கு நான் இந்த ரோல் பேக் தான் பாவிக்கிறேன். நான் பாருங்க, இதுதான் அந்த ரோல் பேக். TYJ ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி என்று சைனீஸ் கடைகளில் இருக்கும். ஒரு பேக் வாங்கினீங்கன்னா அதில் 30 ரோல் நீங்கள் செய்யலாம். இது ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரோல் செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸுக்கு முதல் வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சுத்த தொடங்கலாம். ஓகே, இது இப்படி மெதுவாக கட் பண்ணுங்க. ரோல் பேக்கோட அப்படி ஒட்டிட்டு இருக்கும், கவனம். பாருங்க, இதுதான் அந்த நான் சுற்றி இருக்கிற ரோல் ஓட மேல் ஸ்கின், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த ரோல் பேப்பரை வச்சு தான் நான் இன்றைக்கு ரோல் சுற்றி காட்ட போகிறேன். பாருங்க, ஒவ்வொண்டா அழகா இருக்கும். 30 இருக்கும். இதில் மெதுவாக ஒவ்வொண்டா நீங்கள் கலட்டி எடுக்கணும். இப்படி மெதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்க பிஞ்சிட்டு, அதால் மெதுவாக இப்படி எடுக்கணும். ஒரு மூலையால் சின்ன துண்டு பிஞ்சிட்டு அது பரவாயில்ல, அது உள்ளுக்கு போகிற பகுதி என்ன வடிவா பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு இப்படி ஒரு உள் ஃபில்லிங் செஞ்சு வச்சிருக்கிறேன். இது நான் மாற்றச்சியில் செய்தது. இது நான் எனக்கு உரிய ரெசிபி, எந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கிறேன். நீங்கள் என்னென்றாலும் உள்ளுக்கு செய்து வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு விருப்பமான மாதிரி செய்து கொள்ளுங்க. அடுத்தது கோதுமை. இது சுடுதண்ணி போட்டு கோதுமை மாவை இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த பதத்துக்கு குழச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த உள் ஃபில்லிங்கை கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சிட்டு ஒரு 1.5 கரண்டி வச்சா போதும். நீங்கள் கூட வைக்கிறனாலும் வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரோல் பெருசாக வரும், அது உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இப்படி வச்சு நேராக்கிட்டு கையால் நேராக்கி கொள்ளுங்க. அப்போதான் ரோல் நீட்டாக இருக்கும். இப்படி நேராக நீட்டாக்கி போட்டு கீழ் அந்த முக்கோண பகுதியை எடுத்து முதல்ல மடிக்கணும். அதுக்கு பிறகு வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிற அந்த முக்கோண பகுதியை மடித்து ஒரு எம்பலப் மாதிரி கொண்டு வரோம். பாருங்க, திருப்பி காட்டுறேன். கீழ் முக்கோண பகுதியை மடிச்சிட்டு அதுக்கு பிறகு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற 2 பக்கத்தையும் எடுத்து இப்படி மடித்து ஒரு எம்பலப் மாதிரி கொண்டு வந்துட்டு கீழே இருந்து மெதுவாக அப்படியே ரோல் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு சின்ன முக்கோண பகுதி வரைக்குள்ள அந்த பகுதியில் கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டுட்டு கையால் நல்ல வடிவாக எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சிட்டு இப்படி ரோல் ஒன்று பண்ணி விட்டீங்கன்னா நீட்டாக அழகாக வந்திருக்கு. பாருங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு கீழே இருந்து மடித்து சைடையும் மடித்து ரோல் பண்ணிட்டு மாவை போட்டு எல்லா இடமும் அப்பி விட்டுட்டு ரோல் ஒன்று தேய்ச்சி விட்டீங்கன்னா ஓகே, ரோல் ஈஸியாக செய்திடலாம். இது சிம்பிள் வே, ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல அழகாக நீட்டாக கிறிஸ்பியாக ரோல் வீட்லேயே செய்து சாப்பிடலாம். தேங்க்யூ for watching my channel. Please subscribe. Thank you.